பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. தன்னுடைய பெயரை ஏதோ சின்னமலை என்று வைத்துக் கொண்டவரின் செயல்களை பார்த்தால் அவர் ஒரு பெரிய மலை என்றுதான் தோன்றுகிறது தாயே. ஆனால் நீங்கள் சொன்னவற்றிலிருந்து ஒரு விஷயம் புரியவில்லை. கோவை மலபார் கூட்டணியில் தலைவராக இருந்தவர் வீர கேரளவர்மன் பழசிராஜா. அவரோ மைசூர் திப்புவுக்கு எதிராகத்தான் இருந்தார். அவர் எப்படி திப்புவின் நண்பராக இருந்த தீரன் சின்னமலையை தன் கூட்டணியில் சேர்த்திருந்தார்? இதற்கு நீ மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பின் பின்னணியை அறிந்து கொள்ள வேண்டும் என் மகனே என்று சிறுவன் சிவாவுக்கு அந்த பின்னணியை சொல்லத் தொடங்கினேன். மலபார் கோவை கூட்டமைப்பு ஏற்பட காரணமாக இருந்தவன் கேரளவர்மா பழசிராஜா. அவனுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம்தான். தென்னகத்தில் பிற கூட்டமைப்புகள் உருவாகி கொண்டிருந்த போது வீர கேரளவர்மன் கம்பெனி படையோடு கடுமையாக போராடி கொண்டிருந்தான். அவன் மற்ற பாளையக்காரர்களுக்கு ஆதரவு திரட்டி ஓலைச்சுவடி கடிதங்களை அனுப்பினான். அவை நல்ல பலனை தந்தன. பாளையக்காரர்களின் ஆதரவும் அவனுக்கு கிடைத்தது. வயநாடு, கோட்டையாட்டு, குறும்பா நாடு, பரப்ப நாடு ஆகியவற்றின் தலைவர்களும் இருவி நாட்டு நம்பூதிரிகளும் ஜமோரின் குடும்பத்தினரும் மலபார் மாப்பிளாக்களும் கேரளவர்மாவுக்கு ஆதரவு அளித்தார்கள். ஆங்கிலேயரின் நோக்கும் போக்கும் பிடிக்காத கோயம்புத்தூர் கவுண்டர்களும் மலபார் கிளர்ச்சிக்காரர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். மலபார் திண்டுக்கல் கூட்டமைப்புகள் தொடர்பில் கூட்டு மையமாக கோவையே இருந்தது. வீர கேரளவர்மன் கிளர்ச்சி நடந்த அந்த குறுகிய காலகட்டத்தில் ஆங்கிலேயருடன் ஒட்டுவதும் வெட்டுவதுமாய் இருவித மனநிலையில் இருந்தான். ஆனால் பின்னாளில் பிரிட்டிஷாரை எதிர்ப்பதே பிரதான பணி என குரில்லா தாக்குதல் முறையை கையாண்டார். வயநாட்டு சிங்கம், கேரள சிங்கம் என்றெல்லாம் பெயரெடுத்தவன் பழசிராஜா. அவன் பிறந்தது 1753 கேரளத்தின் வடக்கே உள்ள கோட்டயம் மலபார் பகுதி மன்னனாக இருந்தவன் பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் கேரள மன்னன் என்றே அவனை சொல்லலாம். மைசூர் ராஜ்யத்தை அடுத்துள்ள கேரளத்தின் பகுதியை அரசாட்சி செய்தவன். அவனுக்கு திப்புவுடன் பிணக்குகள் அதிகம். அதனாலேயே திப்புவை அடக்குவதற்காக பிரிட்டிஷார் படையெடுத்த போது ஆங்கிலேயருக்கு உதவியாக அவன் போரிலே இறங்கினான். ஆங்கிலேயருக்கு ஆதரவாக போரிட்டவன் பின்னர் எப்படி அவர்களை எதிரிகளாக எண்ணி அவர்களுக்கு எதிராக போரிட்டான் என்றுதானே நினைக்கிறாய் என் மகனே? அதற்கு காரணம் ஆங்கிலேயர்களின் போக்கு. தொடக்கத்தில் அவனின் கேரள பகுதிகளை ஹைதரும் பின்னர் திப்புவும் ஆட்சி செய்தபோது அவர்கள் நிலச்சுவார்ந்தார்களை விட்டுவிட்டு நேரடியாக விவசாயிகளிடமும் மக்களிடமும் இருந்து வரிகளை வசூல் செய்தார்கள். திப்புவின் கட்டுப்பாட்டில் உள்ள கேரள பிரதேசத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்த போது பழசிராஜாவுடன் அவர்கள் கூட்டு வைத்தார்கள். அவர்களின் கையிலே கேரள பகுதிகள் வந்தன. இப்போது வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றார்கள். அவர்கள் தங்களுக்கு வசதியாக மன்னர்களிடம் இருந்து வரி வசூலித்துக் கொள்ளும் நடைமுறையை கொண்டு வந்தார்கள். வரி வசூலிப்பவருக்கும் விவசாயிகளுக்குமான நேரடி தொடர்பு இல்லாமல் போனது.
ஆனால் மன்னர்களிடம் கடுமையான வரி விகிதங்களை திணித்தார்கள். அந்த வரிகள் மக்களால் செலுத்த இயலாத அளவுக்கு மிக அதிகமாக இருந்தன. கேரளத்தில் அன்று விவசாயம் ஒரு போகம்தான் விளையும். மற்ற நேரங்களில் வயலில் குளம் போல் நீர் தேங்கி இருக்கும். விளைச்சல் தலையெடுக்கும் போது வெள்ளம் அடித்து கொண்டு போகும். விவசாயி பெரும் கண்ணீரில் மிதப்பான். அவனிடம் தாங்க முடியாத அளவு வரி போட்டால் பட்டினியில் செத்துப்போவான் என்று வருந்தினான் பழசிராஜா. இப்படி மறைமுக வரித்திணிப்புக்கு எதிராகவே அவன் முதலில் ஆங்கிலேயரை எதிர்க்கத் தொடங்கினான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.